வணக்கம். சில சமயம் ரொம்ப பெரிய சிக்கலான விஷயங்களை கூட சிம்பிளா கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்க முடியுமான்னு தோணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த முயற்சி. வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. யோசிச்சு பாருங்களேன், உங்க மூளையோட பவரை, அதோட செயல்திறனை இப்பவே இன்னும் அதிகமாக்க முடியும்னா எப்படி இருக்கும்? சும்மா கற்பனை இல்ல, இது சாத்தியம்தான். விஞ்ஞானி டாக்டர் ஜான் மெடினாவோட ஆய்வை அடிப்படையா வச்சு நம்ம மூளைய ஒரு சூப்பர் பிரெயினா மாத்தக்கூடிய வெறும் 4 சிம்பிள் விதிகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல் விதிக்கு வருவோம். நம்ம மூளைக்கு நாம செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அது இதுதாங்க. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்ப அசைக்கிறது தான். ஆமா, உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சிங்கிறத உங்க மூளைக்கு போடுற ஒரு உரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க உடம்புக்கு மட்டும் நல்லது நடக்கல. உண்மையில உங்க மூளை செழிப்பா சூப்பரா வளர்றதுக்கு தேவையான ஒரு அருமையான சூழலை நீங்களே உருவாக்குறீங்க. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா, நாம உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம மூளையில BDNFன்னு ஒரு புரதம் சுரக்குது. இதை சிம்பிளா மூளையோட உரம்னு சொல்லலாம். இதோட வேலை என்னன்னா, புதுசா நியூரான் செல்களை உருவாக்குறது, இருக்கிற செல்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறது. இதனால நம்ம மூளை இன்னும் பெருசாகவும் வேகமாகவும் திறமையாகவும் செயல்பட ஆரம்பிக்குது. இதோட பலன் எவ்ளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. நாம தொடர்ந்து உடற்பயிற்சி செஞ்சா டிமென்ஷியா, அதாவது பொதுவான ஞாபக மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்பு சரிபாதியா குறையுதாம். அதாவது 50%. நினைச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அல்சைமர் நோய் வரக்கூடிய அபாயத்தை கிட்டத்தட்ட 60% வரைக்கும் குறைக்க முடியுமா? அப்போ பாருங்க, சாதாரணமா நாம செய்யற ஒரு உடற்பயிற்சி நம்ம மூளைய எவ்வளோ பெரிய நோய்கள்ல இருந்து பாதுகாக்குதுன்னு. ஓகே, இப்போ உடற்பயிற்சி மூலமா நம்ம மூளைக்கு ஒரு சூப்பரான அடித்தளம் போட்டாச்சு. சரி, இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மேல நம்ம நினைவாற்றலை எப்படி இன்னும் வலுவாக்கலாம்? அதுதான் நம்மளோட 2வது விதி. நினைவாற்றலை அதிகப்படுத்துறது ஒன்றும் மாய மந்திரம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. முதல்ல ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டா அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். 2வது, அப்படி சொல்லி பார்க்கறதுக்கு நடுவுல கொஞ்சம் டைம் கேப் விடணும். 3வது, ரொம்ப முக்கியமானது, படிச்சதை மூடி வச்சுட்டு பார்க்காம சொல்லி பார்த்து உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும். பாத்தீங்களா, இது எல்லாமே கடைசியில முதல் விதிக்கு தான் வருது. ரிச்சர்ட் பிரான்சன் மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் கூட என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்களோட மூளை அவ்வளோ சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கு காரணம் அவங்க உடலை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வச்சுக்கிறது தான் சொல்றாங்க. சோ ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. சரி, உடற்பயிற்சி பத்தி பேசிட்டோம், ஞாபக சக்தி பத்தியும் பேசிட்டோம். ஆனா நாம எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிற ஒரு நேரம் நம்ம மூளைக்கும் எவ்ளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அதுதான் நம்மளோட 3வது விதி, தூக்கம். ஒரு ஆய்வுல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப கஷ்டமான புதிரை ஒரு குரூப் கிட்ட கொடுத்து தீர்க்க சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு பாதி பேர் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்தாங்க, இன்னொரு பாதி பேர் நல்லா 8 மணி நேரம் தூங்கி எழுந்தாங்க. ரிசல்ட் என்ன தெரியுமா? நல்லா தூங்கி எழுந்தவங்களால முழிச்சிருந்தவங்களை விட 3 மடங்கு சுலபமா அந்த புதிரை தீர்க்க முடிஞ்சிருக்கு. நல்லா தூங்குனா நல்லது. சரி, அப்போ சரியா தூங்கலன்னா என்ன ஆகும்? அதோட பாதிப்பு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. தொடர்ந்து சில நாட்கள் வெறும் 4 மணி நேரம் மட்டும் தூங்கின ஒரு 30 வயசுக்காரோட உடம்ப செக் பண்ணி பார்த்தா அவரோட உடல் வேதியியல் ஒரு 60 வயசுக்காரோட உடம்பு மாதிரி இருந்திருக்கு. அப்பப்பா, நினைச்சு பாருங்க. இது வரைக்கும் நாம பார்த்த இந்த 3 சூப்பரான விஷயங்கள், உடற்பயிற்சி, நினைவாற்றல், தூக்கம், இது எல்லாத்தையும் ஒரேடியா காலி பண்ணக்கூடிய ஒரு வில்லன் இருக்கான். அந்த வில்லனை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் நம்மளோட 4வது மற்றும் கடைசி விதி, மன அழுத்தம். தொடர்ச்சியா மன அழுத்தத்துல இருந்தா அது நம்மள சோர்வா உணர வைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா அது மட்டும் இல்ல, அது நம்ம மூளைய நேரடியாவே தாக்குது. புதுசா எதையாவது கத்துக்க விடாம தடுக்குது, மூளை வளர்ச்சியை நிறுத்துது, சொல்லப்போனா நம்ம மூளையோட செயல்பாட்டையே முடக்கி போடுது. ஆனா இங்கதான் ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, ஒரு ட்விஸ்ட்னே சொல்லலாம். மன அழுத்தத்தால வர்ற பாதிப்பு அந்த மன அழுத்தத்தை விட அதை நாம எப்படி பார்க்கறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம கையில தான் கண்ட்ரோல் இருக்கு. நம்ம பார்வை மாறினா அதோட பாதிப்பையும் நம்மால மாத்த முடியும். அப்ப என்ன செய்யணும்? சிம்பிள். உங்களுக்கு மன அழுத்தம் வரும்போது இந்த 2 கேள்வியை மட்டும் கேட்டுக்கோங்க. 1, இது எனக்கு ஒரு அச்சுறுத்தலா இல்ல ஒரு சவாலா? 2, இந்த நிலைமையில நான் கையாளாகாதவனா இருக்கேனா இல்ல என் கையில கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கா? இப்படி உங்க மனநிலையை நீங்க மாத்துறதன் மூலமா மன அழுத்தத்தோட பாதிப்பையே உங்க மூளையிலிருந்து குறைக்க முடியும். சரி வாங்க, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். அப்போ உங்க மூளைய ஒரு சூப்பர் சார்ஜ் பண்ண நீங்க என்ன செய்யணும்? 4 சிம்பிளான விதிகள். 1, உடம்ப அசைக்கணும், அதாவது உடற்பயிற்சி. 2, ஞாபகம் வச்சுக்க 3 ஸ்டெப் டெக்னிக்கை பயன்படுத்தணும். 3, நல்லா தூங்கணும். 4, மன அழுத்தத்தை ஒரு சேலஞ்சா பார்க்கணும். இந்த 4 விஷயங்களையும் உங்க மூளைக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க.
இதை சரியா பயன்படுத்தினா நீங்க நினைச்சதை விட ஆரோக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு மூளைய உங்களால உருவாக்க முடியும். ஓகே, இப்போ இந்த 4 விதிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது இல்லையா? அசல் கேள்வியே இதிலிருந்து நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில இதை செயல்படுத்த போறீங்க என்பதுதான். இந்த 4ல எந்த ஒரு விதியை இன்னிக்கே இப்போதே ஆரம்பிக்க போறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.